லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நல்ல தரமான மாடு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், மாட்டோட குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ ரெகுலரா பாருங்க. அங்க இங்க எங்கேயும் மாட்டை தேடி அலைய தேவையில்லைங்க. நம்ம சேனல்லேயே நல்ல குவாலிட்டியான மாடுகளை போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவையான மாடுகளை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். வாங்க இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாடு கரம்பில் வயலில் எங்கே கட்டி போட்டாலும் மேய்ஞ்சிக்கும், எந்த தீனி போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல சைஸில் நல்ல நெஞ்சிகணத்துலையும் பின்கணத்துலையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல நீட்டு போக்கான உடலமைப்பு இருக்கு மாட்டுக்கு. நல்ல தோல் பாலிஷ்ல விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டோட மடி பாருங்க எவ்வளவு அகலமான மடி எடுத்திருக்கு. மாட்டுக்கு முன்மடியும் இருக்கு, பின்மடியும் இருக்குங்க. பொதுவா மாடுன்னு தேர்ந்தெடுத்து வாங்கினோம்னா மாட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னா நெஞ்சுகணம் இருக்கா, பின்கணம் இருக்கா, மாட்டுக்கு முன்மடி பின்மடி இருக்கா, இதெல்லாம் பார்த்து தாங்க மாடு வாங்கணும். அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாடா தான் இந்த தலையீத்து கிடாரி இன்னைக்கு நம்ம சேனல்ல விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாடா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தாங்க. கண்டிப்பா இன்னொரு 7-8 கண்ணுக்கு தாராளமா நீங்க மாட்டை வச்சு பயன்படுத்திக்க முடியும். மாட்டோட மடிவளத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யாருமே இந்த மாடு இது தலையீத்து மாடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. காம்பு வளத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கையில நமக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாடு பார்த்தோம்னா நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்க மாதிரி காம்பு வளம் மடி வளம் எல்லாமே இருக்குங்க. தலையீத்துக்கே பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமா ஒரு 17 லிட்டர் பாலை எடுத்து கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு சின்ன மாடு கிடையாது. நல்ல சைஸ்ல நீட்டு போக்கான உடலமைப்புல நல்ல தோல் பாலிஷ்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. இப்போ எடுத்திருக்கக்கூடிய மடியை விட மாடு இன்னமும் 1 மடங்கு மடி எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பொதுவா மாட்டுக்கு மடி அமைப்புன்னு சொல்லி பார்க்கும்போது காம்பு நீட்டமா இருக்கக்கூடிய மாடுகள் அதிகமான மடி எடுக்குங்க, அதிகமான கறவை திறனும் கறந்து கொடுக்குங்க. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம மாடு வாங்கணும். இந்த மாட்டுக்கு நல்ல காம்புலவுமே இருக்கு. அதனால நீங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. தலையீத்து மாடா இருக்கிறதுனால ஒரு 7-8 கண்ணுக்கும் இந்த மாட்டை உங்களாலையும் வச்சு பயன்படுத்திக்கவும் முடியும். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருந்து இளங்கோ என்பவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஆல் ஓவர் த தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், ஆந்திரான்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5000 10,000 அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வீட்டுக்கே கொண்டு மாட்டையும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. மாடு நல்ல குவாலிட்டியான மாடா இருக்கு, நல்ல மடி எடுத்திருக்கு, இளம் மாடா இருக்கு, ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய பொருளா இருக்கும். நீங்க போடுற முதல் பார்த்தோம்னா எங்கேயும் போகாதுங்க. மாடு பார்த்தோம்னா ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நம்பி வாங்கலாங்க.